ஆரோக்கியம். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கோல்ட் வின்னர் வழங்கும் சுவையும் ஆரோக்கியமும். நம்மள பல பேருக்கு பாத்தீங்கன்னா பல சந்தேகங்கள் இருக்குங்க. அதை யார்கிட்ட கேட்கறது எப்படி கேட்கறதுன்னு தெரியாம பயங்கரமா திண்டாடிட்டு இருக்கோம். ஸோ நம்ம எல்லாருக்குமே எக்ஸ்பர்ட் அட்வைஸ் தரத்துக்காக வேர்ல்ட் ஃபேமஸ் நியூராலஜிஸ்டான டாக்டர் வி நாகராஜன் அவர்கள் நமக்காக ரெடியா வந்திருக்காரு. அண்ட் என் கூடவே நிறைய சந்தேகங்கள் கேட்க வந்து நம்மளோட கல்யாணி மேமும் வந்திருக்காங்க. ஸோ வாங்க நேரடியா நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். இப்போ வந்து வேர்ல்ட்ல பரபரப்பா பேசப்படுற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா மைக்ரோ நியூட்ரியன்ஸ். அதை பத்தி உங்க வியூ சொல்லுங்களேன். மைக்ரோ நியூட்ரியன்ஸுங்கிறது வந்து இதுவரை நம்ம சாப்பிட்டுட்டு தான் இருக்கோம். பட் இப்போ வந்து ரொம்ப குறிப்பாக அது என்னன்னு பார்த்து நம்ம சாப்பிட ஆரம்பிக்கிறோம். அதனால பிகாஸ் இப்போ இன்டெலிஜென்ஸ் வேல்யூ நம்ம பொட்டன்ஷியல் வேல்யூ பார்த்தீங்கன்னா லைஃப்பில் வந்து இப்போ நான் ரொம்ப நாள் முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தேங்க. அதாவது மதுரை இன் 1945 அப்படின்னு பார்த்தேன்னா எல்லாரும் வராங்க, ஏதோ ஒரு விற்கிறாங்க, போகிறாங்க, வராங்க, நிம்மதியாக அவங்க போகிறாங்க, ஸ்கூலுக்கு போகிறாங்க. அது மாதிரி யூ கேன் see some calmness in life. அப்படியே வந்து ஒரு பரபரப்பு இல்லாமல் எல்லாரும் போகிறாங்க. ஒருத்தர் பஜனை பண்ணிட்டு போகிறாங்க. ஒருத்தங்க ஒரு பழைய வீடியோ ஒன்று பார்த்தேங்க ரொம்ப நாள் வந்து அந்த மாதிரி சென்னை 1914 பார்த்தீங்கன்னாக்கா பரபரப்பே இருக்காது. ஒரு மாட்டு வண்டி போகும், அதுக்கப்புறம் யாராவது ஒரு ஆள் ஒரு சைக்கிள் ரிக்ஷா எடுத்துகிட்டு போவாங்க, அப்புறம் வந்து ஒரு சின்ன ரிக்ஷா போகும். ஸோ டிராஃபிக்கை பார்த்தாலே ஒரு 1 ஹவருக்கு ஒரு தடவை ஒரு 10 தான் போகும், 10-15 தான் போகும் அந்த டிராஃபிக்கை. இந்த மாதிரி 2 வீலர் பாப்புலேஷனோ அதுவோ ஹரிட் லைஃபோ ஒன்றுமே கிடையாது. ஸோ பீப்புள் ஆர் கண்டென்டட் வித் லைஃப் இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து இவ்வளவு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி மனசில் இருந்தாங்க. ஸோ அவங்க மைக்ரோ நியூட்ரியன்ட்டை பற்றி நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. பிகாஸ் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் மேக்ரோவாக ஏகப்பட்டது அவங்களுக்கு கிடச்சிருந்துருக்கலாம் இந்த காலத்தில். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து ஃபாஸ்ட் லைஃப், அதை கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா டேஸ் இன் 1945 கம்பேர் டு 2017 பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் மாதிரி கிச்சு ஓடிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு ஓட்டம் ஓடிட்டு இருக்காங்க இப்போ எல்லாருமே. ஸோ நவ் பீப்புள் இப்போ சர்ச் ஆஃப் மைக்ரோ நியூட்ரியன் போயிட்டுருக்காங்க. இப்போ அதுதான் அந்த காலக்கோளாறுகள் காலத்தினுடைய டெவலப்மெண்ட்ஸு எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தோம்னாக்க இப்போ வந்து மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எங்கே நம்ம தேட வேண்டியிருக்கு அந்த நிலைமை ஆகிப்போச்சு. இப்போது ஸோ மைக்ரோ நியூட்ரியன்ஸ்னால் என்னென்னு கேட்டிங்கனாக்கா தாது பொருட்கள், வைட்டமின்ஸ், இதுதான் மைக்ரோ நியூட்ரியன்ஸ்னு சொல்கிறோம். நம்ம சாதாரண உணவுகளில் கிடைக்காத ஒரு பொருள் எது இருக்குதுன்னு கேட்டால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் செலினியம்னு ஒரு தாது இருக்குது. அந்த செலினியம் தாது இருந்தால் தான் ரத்த விருத்தி நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அந்த செலினியம் கண்டென்ட்டு சில இதில் தான் இருக்கும். ஸோ பார்க்க போனால் சில கீரைகளில் இருக்குது, அந்த மாதிரி சில குறிப்பிட்ட வஸ்துக்கள் இருக்குது. பட் இப்போ இருக்கிற சாப்பாடில் வந்து அந்த கீரைகள்ங்கிறது உணவை விட்டு மாறிட்டு வருது. கீரை சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணம் போயிடுது. அந்த கீரையில் அந்த செலினியம் நிறைய இருக்குது. அந்த செலினியம் இருந்தால்தான் ரத்த விருத்தி நல்லா உண்டாகும். அதாவது மைக்ரோ நியூட்ரியன்ஸுங்கிறது வந்து மைக்ரோஸ்கோப்பிக்காக ரொம்ப ஒரு குறைந்த அளவில். இப்போ ஃபேட் வந்து புரதம் அதெல்லாம் நிறைய சாப்பிட்றோம், ஒரு கிலோ கணக்கில் சாப்பிட்றோம். அது மாதிரி இல்லாமல் இது வந்து ரொம்ப மைக்ரோ கிராம்னு சொல்லுவாங்க. ஒரு கிராமில் ஒரு 1000ல் 1 பங்கு ஒரு நாளைக்கு கிடைச்சா போகிறோம். இப்போ வந்து மைக்ரோ நியூட்ரியன்ஸுங்கிறது கேட்டிங்கனாக்கா நீங்கள் நம்ம கிலோ கணக்கில் நம்ம ஃபேட் சாப்பிட்றோம், கிலோ கணக்கில் கார்போஹைட்ரேட் சாப்பிட்றோம், ப்ரோட்டீன் சாப்பிட்றோம், நிறைய மேசிவாக உள்ள சோறு சாப்பிட்றோம். ஆனால் மைக்ரோ நியூட்ரியன்ங்கிறது மைக்ரோஸ்கோப்பிக்கலி ரொம்ப ஸ்மால் அமௌண்ட். அதாவது ஒரு கிராமில் 1000ல் 1 கிராம் தான் மைக்ரோ நியூட்ரியன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பொருட்கள் வந்து சில பொருட்கள் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வைட்டமின்ஸ், வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், வைட்டமின் ஏ, வைட்டமின் டி, வைட்டமின் இ, இதெல்லாம் வந்து மைக்ரோ நியூட்ரியன்ஸ் சேருது. அதே மாதிரி கெமிக்கல்ஸ் இருக்குது, மாலிப்டினம், செலினியம், அப்புறம் வந்து கால்சியம், இந்த மாதிரி உள்ளதெல்லாம் மைக்ரோ நியூட்ரியன்ஸாக நம்ம சேரக்கூடிய விஷயங்கள் இருக்குது. ஸோ மைக்ரோ நியூட்ரியன்ஸை இப்போ அப்சர்வ் பண்ணி நம்ம கண்டிப்பாக சாப்பிடக்கூடிய நிலைமையில தான் நம்ம இருக்கோம் இப்போது. ஸோ சர்ச் ஃபார் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அது இல்லாமல் இருந்தால் நம்மளோட ஹெல்த் மெயின்டைன் ஆகாது. டாக்டர், இப்போ நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. அதில் முக்கியமான ஒரு விட்டமின் வந்து விட்டமின் டி. இந்த விட்டமின் டியோட மெயின் ரோல் என்ன? அந்த விட்டமின் டி ஒரு நாளுக்கு எவ்வளோ எடுத்துக்கிட்டால் நல்லது? விட்டமின் டி வந்து பர் டே 600 to 1000 இன்டர்நேஷ்னல் யூனிட்ஸ் வேணும் நம்ம ரெகுலராக சாப்பிட்றது வந்து. இந்த விட்டமின் டியோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு கேட்டிங்கனாக்கா விட்டமின் டி வந்து லிங்க்டு வித் கால்சியம் அப்சார்ப்ஷன். கால்சியத்தை நம்ம பாடியில் உறிஞ்சுறதுக்கு அந்த விட்டமின் டி இருக்கணும். ஸோ குடலில் வந்து கால்சியம் போய்கிட்டே இருக்கும். இந்த விட்டமின் டி இருந்தால் தான் அந்த குடலுக்கான சக்தி வந்து அந்த கால்சியத்தை அப்சார்ப் பண்ணி அந்த விட்டமின் டி கொண்டு அந்த கால்சியத்தை எங்கே சேரணுமோ, எலும்பில் எந்த இடத்துல சேரணுமோ அந்த இடத்துல சேர்க்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. இப்போ விட்டமின் டி இல்லைன்னு வச்சுங்க. விட்டமின் டிங்கிறது ஆக்சுவலாக நிறைய டைப் இருக்குது. அதில் D3ங்கிறது தான் ஆக்டிவ் ஃபார்ம். அந்த ஆக்டிவ் ஃபார்ம் வந்து என்னென்னு கேட்டிங்கனாக்கா நீங்கள் விட்டமின் டி உள்ள ப்ரிகர்சரை சாப்பிட்டா கூட அது லிவரில் ஒரு பொருளாக மாற்றப்பட்டு அடுத்த பொருளாக கிட்னியில் மாற்றப்பட்டு அந்த கிட்னியில் மாற்றப்பட்ட பொருள் தான் ஆக்டிவ் ஃபார்ம். அந்த ஆக்டிவ் ஃபார்ம் வந்து குடலில் போய் இருந்து எங்கடா கால்சியம் இருக்குன்னு சொல்லிட்டு டக்குன்னு கால்சியத்தெல்லாம் எடுத்து
உடம்புல சேர்க்கக்கூடியது தன்மை உள்ளது. ஸோ விட்டமின் டியும் கால்சியமும் லிங்க்டு. கால்சியம் எதுக்கு தேவை? கால்சியம் வந்து போன் மினரல். முக்கியமாக வந்து போன் வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும்னாக்க கால்சியம் தேவை. இப்போ வந்து ஒரு மெனுபாஸ் இருக்குது, ஒரு லேடி வந்து ஒரு 40 years 50 years ஆகிட்டாங்க. அவங்களுக்கு வந்து சில காரணங்கள் ஹார்மோனல் சேஞ்சஸ்னால எலும்பில் உள்ள கால்சியம் போய் ஆஸ்டியோபோரோசிஸ் சொல்லக்கூடிய அந்த மஜ்ஜமத்தில் இருக்கும். ஆனால் அதனோட மினரல் போர்ஷன் கால்சியம் போர்ஷன் இருக்காது, ஹார்ட் போர்ஷன் இருக்காது. ஸோ அது அப்படியே கரைஞ்சிட்டே வந்துடும். நம்ம கால்சியம் எதுக்கு தேவை? ரத்த உறையிறதுக்கு தேவை. இப்போ ப்ளீடிங் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, ப்ளீடிங் ஆச்சுன்னா கால்சியம் இல்லைன்னா ப்ளீடிங்கே ஆகிட்டே இருக்கும், ரத்தம் உறையாது. ஸோ பெண்களுக்கும் மாதவிடாய் தமைங்களுக்கும் அதே சமயம் வந்து ஒரு கட் இன்ஜுரி ஆனாலும் சரி, ஒரு வெட்டுப்பட்டாலும் சரி, அந்த ப்ளீடிங் நிறுத்துறதுக்கு கால்சியம் தேவை. கால்சியம்ங்கிறது ஃபேக்டர் 5ன்னு பேர். அது வந்து கண்டிப்பாக தேவை. அந்த கால்சியம் இல்லைன்னா ரத்தம் உறையாது. இதை தவிர கால்சியம் வந்து நியூரோமஸ்குலர் டிரான்ஸ்மிஷனுக்கு தேவை. எப்படின்னா ஒரு நர்வஸ் இம்பல்ஸ் இருக்குது, அந்த நர்வஸ் இம்பல்ஸ் வந்து ஒரு மசிலுக்கு போகிறப்ப வந்து அந்த மசிலில் கால்சியம் உள்ளே போனால் தான் அந்த மசில் ஆக்டிவாக இருக்கும். ஸோ கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸ்னு சில இது இருக்குது. அதே மாதிரி கால்சியம் வந்து போகாமல் இருக்க சில மசில் வியாதிகளும் இருக்குது. ஸோ கால்சியம் இல்லைன்னா மசில் ஆக்ஷனும் கிடையாது. ஸோ 3 இம்பார்ட்டன்ட் ஃபேக்டருக்கு கால்சியம் தேவை. இந்த கால்சியத்தை உடம்பில் சேர்க்கக்கூடிய திறமை ஒரு மெசஞ்சர், ஒரு இன்டர்மீடியட் புரோக்கர் வைட்டமின் டி. அந்த வைட்டமின் டி இல்லைன்னா அந்த கால்சியம் போகவே போகாது. ஸோ வைட்டமின் டிங்கிறது ஒரு மைக்ரோநியூட்ரியன்ட் கண்டிப்பாக நமக்கு தேவை. ஓகே டாக்டர், அது மட்டும் இல்லாமல் வந்து எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் எப்பவுமே ஒரு ஆர்கியூமெண்ட் போயிட்டே இருக்கும். என் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா வந்து சுத்த வெஜிடேரியன், நான் வந்து பக்கா நான் வெஜிடேரியன். ஸோ எங்கள் 2 பேருக்குமே ஆர்கியூமெண்ட் எதில் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சாப்பிட்ற ஃபுட்டில் தான் வந்து நிறைய வந்து விட்டமின்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி நான் சொல்வேன், அவள் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்வா. ஸோ எதில் வந்து விட்டமின் நிறைய இருக்குது நீங்கள் சொல்லுங்கள் டாக்டர். இல்லை, வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் ஃபுட்டு எல்லாமே ஈக்குவல் தான் சொல்லுவேன். எப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வைட்டமின் டி எடுத்துங்க. வைட்டமின் டி இப்போ தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வைட்டமின் டி எடுத்துக்கிட்டிங்கனாக்கா வெஜிடேரியன் சோர்ஸ், நான் வெஜிடேரியன் சோர்ஸ் உண்டு. ரெண்டுமே இருக்குது. வெஜிடேரியன் சோர்ஸும் இருக்குது. நான் பாருங்க கீரையில் இருக்குது. சில வாண்ட் டு டேக் முட்டையை வந்து வெஜிடேரியன் தான் முட்டையிலேயே இருக்குது. அது மாதிரி நிறைய ஆயில் சத்துலேயே தாராளமாக இருக்குது. ஆனால் சில ஆயிலில் வந்து இந்த ரிஃபைனிங் ப்ராசஸில் சம்டைம் அந்த வைட்டமின் டி போயிடுச்சுனாக்கா இப்போ அந்த ஆயில்லையே ரிஃபைன் பண்ணுறதுக்கு இப்போ ஆட் பண்ணுறாங்க. இப்போது அதுக்கு பேர் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், பேர் ஃபார்ட்டிஃபிகேஷனுங்கிற டேர்ம் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது வெளிநாடுலாம் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டிஃபிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வருது. சரி, நீங்கள் சாதாரணமாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த சால்ட் இருக்குது பார்த்தீங்களா, சால்ட்டில் அயோடின் ஃபார்ட்டிஃபிகேஷன் பண்ணுறாங்க இல்லையா, இப்போ அயோடினைஸ்டு சால்ட் யூஸ் பண்ணு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஃபார்ட்டிஃபிகேஷனுங்கிற மெத்தடில் என்ன பண்ணுறாங்க, வைட்டமின் டியை இப்போ ஆயிலில் சேர்க்குறாங்க. அது ஏன் ஆயிலில் சேர்க்கணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் யாராவது கேட்டிங்கனாக்கா, ஃபேட்டுங்கிறது ஒரு சால்வெண்ட்டு. அந்த விட்டமின் டி வந்து ஃபேட்டில் சால்யூபிள், கரையக்கூடிய தன்மை உள்ளது. தண்ணியில் கரையக்கூடிய விட்டமின் டி இருக்குது, பட் அது ரொம்ப ஸ்மால் குவான்டிட்டி. பட் மெஜாரிட்டி குவான்டிட்டி வந்து உங்களுக்கு ஃபேட்டில் தான் கரையக்கூடியது. வைட்டமின் ஏ, வைட்டமின் டி, வைட்டமின் இ, அப்புறம் வைட்டமின் கே, இது எல்லாமே ஏடிஇகேன்னு சொல்லுவோம். அது எல்லாமே ஃபேட் சால்யூபிள். வாட்டர் சால்யூபிள் இருக்குது, பட் வைட்டமின் வந்து வாட்டர் சால்யூபிள் வந்து இப்போ டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கெமிக்கல் ஆல்ட்ரேஷன் பண்ணி டெவலப் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நேச்சுரல் வைட்டமின் டி அவைலபிள்ங்கிறது ஃபேட் சால்யூபிள் தான். ஸோ ஃபேட் சால்யூபிளில் இருக்குது. நான் வெஜிடேரியன் ஃபுட்டில் வந்து மட்டனில் இருக்குது, சிக்கனில் இருக்குது, ஓரளவுக்கு இருக்குது. ஹெவின்னு சொல்ல முடியாது. இன்ஃபேக்ட் வெஜிடேரியன் சோர்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. வெஜிடேரியன் சோர்ஸ் தான் ஆக்சுவலாக வைட்டமின் டியில் ஜாஸ்தி இது. ஸோ நான் வெஜிடேரியன் கான்ட்ரவர்சி வேண்டாம், ரெண்டுலேயுமே வைட்டமின் டி இருக்குது. இப்போ இந்த ஃபார்ட்டிஃபிகேஷன் மெத்தடில் ஆயிலில் குறிப்பாக சன்ஃப்ளவர் ஆயில், அப்புறம் வந்து பிரான் ஆயில், இதிலெல்லாம் வந்து ஃபார்ட்டிஃபிகேஷன் பண்ணுறதுனால அந்த ஆயிலை சாப்பிட்றது கொஞ்சம் நல்லது. ஏன்னா நீங்கள் தேடி போய் பிடிக்க வேண்டாம் வைட்டமின் டியை, எதில் இருக்குது. நீங்கள் ஆயில் சாப்பிட்டீங்கன்னா அந்த ஆயில்லையே அந்த மினிமம் டெய்லி ரிக்குவயர்மெண்ட்ஸ் உங்களுக்கு சேர்ந்துருது. ஸோ அந்த ஆயிலை யூஸ் பண்ணால் ஹெல்த் ஜாஸ்தி. ஒரு ஆயில் வந்து பிளெயினாக இருக்கிறத விட அதில் ஃபார்ட்டிஃபைட் விட்டமின் டின்றதுனாக்க நமக்கு வந்து இந்த கால்சியமும் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிற கால்சியம் வந்து ஈஸியாக அப்சார்ப் ஆகும். இந்த விட்டமின் D3 போய் ஆக்டிவ் ஃபார்மாக மாறி கிட்னியில் மாறி உங்களுக்கு ரெடியாக அந்த கால்சியத்தை அப்சார்ப் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்துடுது. ஸோ ஃபார்ட்டிஃபைட் ஆயில் இஸ் மச் பெட்டர். டாக்டர், இப்போ மெனோபாஸ் ஆன லேடிஸ் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து முக்கியமாக இந்த கால்சியம் டிஃபிஷியன்சி அண்ட் விட்டமின் டி டிஃபிஷியன்சி அதிகமாக இருக்குது. இப்போ இவங்க வந்து எது மாதிரி ஒரு சப்ஸ்டியூட் எடுத்துக்கிட்டால் நல்லது அவங்க வாழ்க்கைக்கு? கால்சியம் நிறைய உள்ள இது சாப்பிடணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷில் கால்சியம் ஜாஸ்தி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மில்கில் இல்லாத கால்சியம் எதுலேயுமே கிடையாது. மில்கில் தான் மேக்ஸிமம் கால்சியம் இருக்குது, எக்கில் இருக்குது.
ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபுட்டை வந்து அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணணும். இந்த தேர்ட் கால்சியம் கண்டென்ட் வந்து சாதாரண கீரைகளில், அதில் வந்து ஒரு சில விதமான கீரைகள் பாலாக்கில் நிறைய இருக்குது, சொக்கான்னு ஒரு கீரை இருக்குது, அந்த சொக்கான் கீரைகள் நிறைய இருக்குது. சில இன்னொரு கீரை இந்த முளத்தண்டில் கூட நல்ல கால்சியம் நல்லா இருக்குது. ஸோ கீரைகள் டெய்லி சாப்பிடணும். முருங்கைக்கீரையில் கால்சியம் ரொம்ப இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு கீரை சாப்பிட்டாலே வந்து உங்களுக்கு எனஃப் கால்சியம் தாராளமாக வந்து சேரும். அது எங்கெங்கெல்லாம் குளோரோஃபில் இருக்கோ, பச்சை நிறம் இருக்கோ, அதோட மெக்னீஷியமும் கால்சியமும் சேர்ந்து இருக்குன்னு வச்சுங்க. மில்கில் வந்து மேக்ஸிமம் கால்சியம் இருக்குது. ஸோ மில்க் ஒரு நாளைக்கு வந்து மினிமம் ஒரு 200 ml கண்டிப்பாக சாப்பிட்டு வந்தீங்கன்னாக்கா அந்த கால்சியம் டெஃபிஷியன்சி வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. சில சமயம் வந்து எக் பவுடர் சாப்பிடலாம். எக் பவுடர் சாப்பிடலாம். எக்கை வந்து நீங்கள் பாயில் பண்ணி அதை திருப்பியும் க்ரஷ் பண்ணி அதை சாப்பிட்டா எக்ஷல்லையே நிறைய கால்சியம் இருக்குது. இப்போ எக்ஷல் கால்சியமே ரொம்ப வைக்கிறாங்க. ஆயிஸ்டர் சில வகையான ஒரு சீ ஃபுட் இருக்குது ஆயிஸ்டர், அந்த ஆயிஸ்டரில் கால்சியம் ஜாஸ்தி இருக்குது. ஸோ இந்த மாதிரி கால்சியம் வந்து நிறைய இதில் இருக்குது. நிறைய கால்சியம் சாப்பிட்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உள்ளித்திங்க இதெல்லாம் வேணாம், நமக்கு ஒன்றுமே வேணான்னு பிடிக்கல, டேஸ்ட் இல்லைன்னு விடுறவங்களுக்கு தான் நிறைய வருது. இந்த மெனோபாசல் டயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்துலேயும் ஒரு டிஸ்இன்ட்ரெஸ்ட் வந்துடும். அவங்களுக்கு சாப்பாடில் ஒரு டிஸ்இன்ட்ரெஸ்ட் வந்துடும், ஒரு டிப்ரெஷன் வந்துடும். அதனால் வந்து அவங்க சரியாக சாப்பிடாதனால தான் இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் நிறைய வருது. அந்த டயத்தில் கேர்ஃபுல்லாக யாராவது அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி ஒரு மனநிலையை மாற்றி நல்லா சாப்பிடுங்க. இந்த டயத்தில் நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கணும். தேர்ட் திங் இஸ் எக்ஸசைஸ். எக்ஸசைஸ் இல்லைன்னாக்கா இந்த டீமினரலைசேஷன் நிறைய வந்துடும். அதாவது போனில் வந்து மசில் எக்ஸசைஸ் இருந்தால் தான் அது வந்து கால்சியம் டெபாசிட் ஆகிட்டே வரும். மசில் எக்ஸசைஸ் இல்லைன்னா கால்சியம் டெபாசிஷன் குறைஞ்சிரும். ஸோ மெனோபாசல் உமனுக்கு வந்து என்ன விதமான கால்சியம் நமக்கு தேவை அப்படிங்கிறத பற்றி கரெக்டாக அவங்க ஒரு கேர்ஃபுல்லாக அந்த டயத்தில் வந்து அவங்க என்ன எக்ஸசைஸ் தேவைங்கிறத பண்ணி ஆகணும் அவங்க. ஏன்னா அந்த டயத்தில் ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தி வந்துடுது, ஒரு நெக்லிஜென்ஸ் வந்துடுது, நமக்கு வயசாச்சு அப்படின்னு நம்ம ஒதுங்குற தன்மை வருது. அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். மென்டலி அவங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ண நல்லது. டாக்டர், உடம்புல வந்து கால்சியம் டெஃபிஷியன்சி இருக்குன்றது எந்தெந்த சிம்டம்ஸில் கண்டுபிடிக்கலாம் டாக்டர்? எக்ஸலன்ட் கொஸ்டின். அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா ஃபெட்டிக், உடல் சோர்வு, அளவுக்கு மிஞ்சின உடல் சோர்வு இருக்கும். அதை தவிர இரிட்டபிலிட்டி வேறு. இரிட்டபிலிட்டினாக்கா மென்டல் இரிட்டபிலிட்டி. எந்த கொஸ்டின் கேட்டாலும் எதை கேட்டாலும் எதுக்கு கேட்குறாங்க அந்த மாதிரி ஒரு தடுமாற்றமான நிலை ஒன்று உண்டாகும். காலம்பரி எதிர்க்க பார்த்தீங்கன்னா பாடி பெயின், எந்தெந்த முட்டியில் எத்தனை முட்டி இருக்குங்கிறத நம்ம கணக்கு பண்ணலாம், அவ்வளோ வலி இருக்குது சாதாரணமாக. அப்புறம் லோ பேக் பெயின் இவனுக்கு ரொம்ப காமன். எல்லாருக்குமே வந்து ஒரு மணி நேரம் உட்கார முடியாது, உட்காந்தாக்கா இடுப்பை நிமித்தி பண்ணிங்கன்னு அவங்க வந்து கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அந்த லோ பேக் பெயின். தேர்ட் திங் இஸ் நர்வஸ் இரிட்டபிலிட்டி. நர்வஸ் இரிட்டபிலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா ஒரு சின்ன நடுக்கங்கள். அப்புறம் வந்து கை வந்து ஒரு பொசிஷனில் மாட்டிக்கிட்டு ரிலீஸ் ஆகாது. ஒரு கிராம்ஸ்ன்னு சொல்கிறாங்களே, கை வளத்து போகுது, பிடிச்சிட்டு இழுக்குது, ஒரு மாதிரி நரம்பு பிடிச்சி இழுக்குதுன்னு சொல்லுவாங்க. ஜனங்கள் வந்து அப்படி தான் சொல்லுவாங்க பேஷண்ட்டு. ஓகே டாக்டர், ப்ரீஃபை வந்து ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க. அடுத்து வந்து நான் டிப்ஸுக்கு தான் வரப்போகிறேன். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க ஜென்ரேஷனில் எல்லாருக்குமே வந்து எது இருக்கோ இல்லையோ கண்டிப்பாக மொபைல் ஃபோன் கையில் இருந்தே ஆகணும். ஏன்னா அது இருந்தால் பெரிய அசட்டே நம்ம வந்து சொத்தை வந்து வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. எங்கே போனால் பாத்ரூம் போனால் கூட சில பேர் மொபைல் ஃபோன் எடுத்துகிட்டு போகிறாங்க, அந்த அளவுக்கு மொபைல் அடிக்ட் ஆகிட்டாங்க. ஸோ அதனால நம்ம பிரெயினுக்கு என்னென்ன டேமேஜ் ஏற்படும் டாக்டர்? இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மொபைல் ஃபோன்னால் மேஜர் ஒரு ஸ்ட்ரக்சரல் டேமேஜ்னு சொல்லக்கூடிய அளவு பிரெயினில் டேமேஜ் ஒன்றும் இது வரைக்கும் வரல. முன்ன வந்து ஏதோ டியூமர்லாம் வருதுன்னு ஒரு ரூமர் தான் வந்து ஒழிஞ்சு, பட் எஸ்டாப்ளிஷ்டாக ஒன்றும் வரல. பட் மொபைல் ஃபோன் டவர்னால் வர ப்ராப்ளங்கள் கொஞ்சம் இருக்குது. க்ரீனரிஸ்லாம் அப்படி கம்ப்ளீட்டாக வந்து டேமேஜ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நம்ம இன்னும் வேறு கோன்னு வச்சுங்களேன், இன்னும் கொஞ்சம் கூட அந்த மொபைல் டவர்னால் வர ரேடியேஷனால் என்ன ப்ராப்ளம் வருதுங்கிறத இன்னும் நம்ம டிசைட் பண்ண முடியல. பட் அதனோட யூசேஜ் வர்சஸ் டேமேஜ் பார்த்தாக்க யூசேஜ் ரொம்ப ஜாஸ்தி இருக்கிற மாதிரி தான் தெரியுது. பட் ஒன் திங் இஸ் இம்பார்ட்டன்ட், என்னன்னு கேட்டால் சைக்கலாஜிக்கலி யூ கெட் அஃபெக்டட். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறப்ப ஏதாவது இங்கே பிரச்சனை வருதான்னு பார்த்தாக்க அந்த பிரச்சனையை சைமல்டேனியஸாக அப்சர்வ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வரணும். அந்த கெப்பாசிட்டிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இழந்துட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன் மொபைல் ஃபோன்னால. ஸோ சைக்கலாஜிக்கல் அஃபெக்ஷன் ரொம்ப ஜாஸ்தி. ஓகே டாக்டர், ஸோ வந்து ஃபிசிக்கலி மட்டும் இல்லாமல் சைக்கலாஜிக்கலியாலும் வந்து மொபைல்ஸ் எல்லாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குன்றதை ரொம்ப கிளியராக நீட்டாக சொல்லிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் ஃபார் கமிங். ஸோ வியூவர்ஸ், இன்னைக்கு இந்த எபிசோடில் மைக்ரோநியூட்ரியன்ஸ் பற்றியும் விட்டமின்ஸ் பற்றியும் நிறைய விஷயங்கள் பேசியிருப்போம். கண்டிப்பாக பயனடைஞ்சிருப்பீங்கன்னு நம்புறேன். இதே மாதிரி இன்னொரு எபிசோடில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். கோல்ட் வின்னர் வழங்கும் சுவையும் ஆரோக்கியம்